வணக்கம் நண்பர்களே. எல்லாருக்கும் ஹெட்ஃபோனில் சாங்ஸ் கேட்குறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதுக்கு வந்து சரியான மியூசிக் பிளேயர் அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ணலான்னா அது எஃபெக்டே இருக்காது. அதுக்காக நம்மளும் பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் நிறையா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம், நிறையா சர்ச் பண்ணியிருப்போம். பட் அந்த அப்ளிகேஷன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்திருக்காது. இந்த வீடியோவில் நம்ம ஒரு புதிய மியூசிக் பிளேயர் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா அதோடய எஃபெக்ட்ஸு, ஈக்குவலிஃபையர் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷன் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஆண்ட்ராய்டு ஆப்ஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு பேஸ் பூஸ்டர் அண்ட் EQ மியூசிக் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனோட ரேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4.6 இருக்குது. அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா 1 மில்லியன் பேர் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து நல்ல ரேட்டிங்கில் இருக்குது. இது வந்து ஃப்ரீ அப்ளிகேஷன் தான், இதுக்கு காஸ்ட் எதுவும் கிடையாது. இந்த அப்ளிகேஷன் வந்து ஹெட்செட்டில் கேட்குறதுக்கு சூப்பராகவும் இருக்கும். இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம என்னென்ன சாங்ஸ் வச்சுருக்கோமோ நம்ம மொபைலில் அது எல்லாமே இங்கே ஆல்பம்ஸில் லிஸ்ட் ஆகும். இப்போ சாங்ஸ் வேணால் நீங்கள் சாங்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். ஆர்டிஸ்ட் வேணும் ஆர்டிஸ்ட்னு எடுத்துக்கலாம். ஜென்ரல், ஃபோல்டர். இப்போ நீங்கள் சாங்ஸ் வந்து ஃபோல்டரில் போட்டு வச்சிங்கன்னா ஃபோல்டர் மூலிமா எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா இதுலேயும் இருக்கிற மாதிரி தான் இதிலே இருக்கும். நான் சாங்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா ஈக்குவலிஃபையர் தான் வந்து சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் பேஸ் பூஸ்டர்லாம் இருக்குது. நான் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு சாங் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த சாங் நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா இப்போ நீங்கள் இந்த சாங்கோட ஈக்குவலிஃபையர் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஈக்குவலிஃபையர் போயிடும். அதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கும். இப்போ நான் வந்து ஹெட்ஃபோனில் வச்சுருக்கேன். ஸோ ஹெட்ஃபோனில் மாட்டிட்டு ஹெட்ஃபோன் ஈக்குவலிஃபையர் வச்சுட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா அதை ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி ஸோ இதில் உங்களுக்கு என்ன வேணும், பாப்பு, ராக்கு, அட்ஜஸ்ட் மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சாங்ஸ் கேட்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இதில் புதுசாக நீங்களாக வந்து ஏதாவது ஒரு மியூசிக் வந்து பேஸ் அதிகமாக வச்சு அந்த மாதிரி ஏதாவது இந்த இதை யூஸ் பண்ணி ஏதாவது வச்சுட்டு நீங்கள் வந்து அதை புதுசாக நீங்கள் வந்து கஸ்டமைஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் புதுசாக வேணும் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் மாடிஃபை பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த மியூசிக் வந்து நம்ம சேவ் பண்ணணும், அந்த ஃபார்மெட்டை சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இதை சேவ்னு கிளிக் பண்ணிட்டு அதுக்கு என்ன நேம் வேணுமோ அதை வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது நமக்கு அந்த ட்ராப் டவுனில் வந்து நமக்கு லிஸ்ட் ஆகும். இங்கே லிஸ்ட் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி நம்ம வந்து புதுசாக நம்மளே வந்து நமக்கு தேவையான எஃபெக்டை வச்சு நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு ஈக்குவலிஃபையர் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேஸு, விர்ச்சுவலைசர் ரெண்டுமே வந்து நீங்கள் உங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அது கீழே பார்த்திங்கன்னா வால்யூம் இருக்குது, அதுவும் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிவர்ப் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஸ்மால் ரூம், மிடில் ரூம், லார்ஜ் ரூம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த மாதிரி எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற மெயின் பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவலிஃபையர் தான். இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது தான். ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஹெட்செட்டில் வச்சுட்டு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாங்ஸ் கேட்குறக்கு. அதுக்கடுத்து அடிஷ்னலாக சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. என்னென்னா ப்ளேலிஸ்ட் நார்மலாக மற்றதில் ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புதுசாக வேணாலும் நீங்கள் ப்ளஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நியூ ப்ளேலிஸ்ட் வேணுன்னா நியூ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு நீங்கள் ப்ளேலிஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நீ அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் ஆகிடுச்சா. ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணாதான் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து இருக்கிறது வந்து ஒரு ஆடு. அதுக்கடுத்து ஸ்கேன் மீடியான்னு இருக்கும். இந்த ஸ்கேன் மீடியா எதுக்கு அப்படின்னா நம்ம ஏதாவது புதுசாக சாங்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணோம்னா அது இந்த இதில் ஆட் ஆகலை அப்படின்னு நினச்சோம்னா நீங்கள் திரும்ப அதை ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சாங் எங்கே இருந்தாலும் இந்த ஸ்கேன் மீடியாவில் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்துடும். இப்போ ஸ்டார்ட் ஸ்கேன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி நம்ம புதுசாக ஆட் பண்ண சாங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நார்மலாக ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். சப்போஸ் அப்படி ஆட் ஆகலாம் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஈக்குவலிஃபையர். இது வந்து இந்த சைடு இப்போ நீங்கள் மெனு கிளிக் பண்ணி இந்த மாதிரியும் உள்ளே போகலாம். அல்லது நான் சாங் ப்ளே பண்ணிட்டு உள்ளே போய் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண பார்த்திங்களா அது மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஹெட்செட் அப்படின்னு வச்சுக்கிறேன்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்லீப் அப்படின்னு எதுக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து சாங் வந்து ப்ளே பண்ணிட்டு உங்கள் ஹெட்செட்டை மாற்றிட்டு நீங்கள் தூங்கிட்டிங்கனாலும், சப்போஸ் இது வந்து ஒரு 1 ஹவர் கழித்து ஆஃப் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 60 மினிட்ஸ் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, இது என்ன ஆகுனா சாங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 60 மினிட்ஸ் கழிச்ச உடனே ஆஃப் ஆயிரும். ஸோ அதுக்கு அந்த ஸ்லீப் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து ஷேர் பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக ஷேர் பண்ணிக்கங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஒன்று இருக்கும். இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படின்னா என்னென்னா, சாங் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு வாய்ஸ் லோவாக ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து வந்து எண்ட் ஆகும்போது வாய்ஸ் லோவாக எண்ட் ஆகும். ஸோ அதான் ஃபேட் இன் ஃபேட் அவுட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் சாங் பை ஷேக்கிங் அப்படின்றது, அதை நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலை ஷேக் பண்ணாவே போதும், சாங் வந்து சேஞ்ச் ஆகிரும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா மற்ற அப்ளிகேஷன் மாதிரியாக தான் இதுவும் இருக்கும். பட் இதோட எஃபெக்ட்ஸு, பேஸு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண மியூசிக் பிளேயர் அப்ளிகேஷன்லேயே எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் எதுவும் பே பண்ண தேவையில்லை. சில மியூசிக் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே பண்ண மாதிரி சொல்லியிருப்பாங்க. அமௌண்ட் பே பண்ணி நம்ம வந்தாலும் அவ்வளோ எஃபெக்ட் இருக்குமா என்னமான்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து ஃப்ரீ அப்ளிகேஷன் தான். பட் எஃபெக்ட்ஸ், பேஸ் பூஸ்டர் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் இதை இன்ஸ்டால் பண்ணி சாங்ஸ் கேட்டு பாருங்கள். இந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.